இயேசுவின் நாமத்தினாலே இந்த மதிய வேளையிலே உங்களை அன்போடு கூட வாழ்த்துகிறேன். குயவனே என்ற நிகழ்வின் அடிப்படையிலே ஜெபத்தின் மேன்மையை குறித்து நாம் தியானித்துக் கொண்டே இருக்கிறோம். எசேக்கியேல் தீர்க்கதரிசி கர்த்தருக்கு முன்பதாக காத்திருந்த போது ஆண்டவர் அநேக காரியங்களை குறித்து வெளிப்படுத்தினதை நாம் தியானித்துக் கொண்டே வருகிறோம். இன்றைக்கும் எசேக்கியேல் தீர்க்கதரிசி புஸ்தகம் 34ஆம் அதிகாரம் 11ஆம் வார்த்தையை நாம் வாசிக்கின்ற போது, நானே என் ஆடுகளை விசாரித்து அவைகளை தேடி பார்ப்பேன். ஒருவேளை கர்த்தருடைய சபையை அல்லது கண்காணியாக ஏற்படுத்தப்பட்டவர்கள் ஆண்டவருடைய விருப்பத்தின்படி கர்த்தருக்கு பிரியமாய் மந்தையை கர்த்தருக்குள்ளே பலமாய் வழி நடத்தாதபடியினாலே என் ஆடுகள் சுதரிக்கப்பட்டது என்ற ஒரு வார்த்தையை, ஒரு ஆதங்கத்தை நாம் இங்கே காண முடியும். எனவேதான் ஆண்டவர் தீர்க்கதரிசியின் மூலமாய் கர்த்தருடைய சபைக்கு சொல்லுகின்ற பொழுது, நான் காணாமற் போனதை தேடி துரத்துண்டதை திரும்ப கொண்டு வந்து எலும்பு முறிந்ததை காயம் கட்டி புஷ்டியும் பலமுள்ளவர்களை அழிப்பேன். என் மந்தையும் என் மேய்ச்சலின் ஆடுகளும் ஆகிய நீங்கள் மனுஷர் என்பதை குறித்து நாம் கர்த்தருடைய வேதத்திலே மிக தெளிவாக அறிந்து கொள்ள முடியும். விசுவாச வாழ்க்கையிலே யாரெல்லாம் அழைப்பை பெற்றிருக்கிறார்களோ, தெரிந்து கொள்ளுதலை பெற்றிருக்கிறார்களோ, அவர்கள் கர்த்தருடைய விருப்பத்தை நிறைவேற்றும் வேண்டும் என்பதை குறித்து வேத வாக்கியங்கள் மிக தெளிவாக கற்றுக் கொடுக்கிறது. கண்காணி என்பவன் கர்த்தருடைய ஆவியானவரால் நியமிக்கப்படுகிறவன். கண்காணி என்பவன் சபையை நடத்துகிறவன். ஒருவேளை என் மந்தையும் என் மேய்ச்சலும் நாடுகளும் ஆகிய நீங்கள் மனுஷர் என்று சொல்லுகிற வார்த்தையின்படி ஜனங்களை கர்த்தரண்டை திருப்புவதும் ஜனங்களை கர்த்தருக்குள்ளாக பலமாய் வழிநடத்துவதும் ஒரு மேய்ப்பனின் அனுபவம் என்பதை குறித்து தீர்க்கதரிசியின் மூலமாக கர்த்தருடைய ஆவியானவர் பலமாய் சொல்லுகிறார். இன்றைக்கு ஒருவேளை கர்த்தருடைய சபையை நடத்துகின்ற அந்த அனுபவத்திலே அநேகர் ஒருவேளை கர்த்தருக்கு பிரியமில்லாத ஒரு செயல்பாடுகளை கொண்டிருக்கிறபடியினாலே ஆடுகள் சிதறடிக்கப்படுவதை நாம் பார்க்க முடியும். எனவேதான் ஆண்டவர் சொல்கிறார், நானே என் ஆடுகளை விசாரிப்பேன். கடந்த விஷயம் நாம் தியானித்த பொழுது, நீங்கள் கர்த்தருடைய மந்தையை சரியாய் விசாரிக்கவில்லை என்றால் மந்தை மேய்க்கும் பணியை விட்டு உங்களை விலக்கி போடுவேன் என்று சொன்ன ஆண்டவர் இப்பொழுது நானே விசாரிப்பேன் என்று சொல்லுகிறார். நான் காணாமல் போனதை தேடுவேன், துரத்துன்றதை திரும்ப கொண்டு வருவேன் என்று சொல்லுகிறார். வேதம் சொல்கிறது, இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் உலகத்தில் வந்தார் என்ற வார்த்தையின்படி ஆண்டவர் வழிவிலகின ஆடுகளை குறித்து அவர் அக்கறை உடையவராக காணப்படுகிறார். தொழுவத்தில் உள்ள 99 ஆடுகளை குறித்து அவர் கவலைப்படவில்லை. மாறாக தொலைந்து போன ஒரு ஆட்டை தேடி அதை கண்டுபிடித்து அது மிகவும் பலவீனமாய் காணப்பட்டபடியினாலே தன் தோளின் மேலே தூக்கி கொண்டு சுமந்து கொண்டு வந்து மந்தையில் சேர்த்து ஒரு காட்சியை குறித்து பரிசுத்த சுவிசேஷ வாக்கியத்திலே நாம் மிக தெளிவாக அறிந்து கொள்ள முடியும். என்னை கேட்டுக்கொண்டு இருக்கிற என் அன்பு சகோதரனே, சகோதரியே, கர்த்தருடைய சபைகளிலே ஒருவேளை காயப்பட்டவர்கள் உண்டு. காயப்பட்டவர்கள் என்ற வார்த்தை சமுதாயத்திலே மனசோர்வினாலே வாழுகின்ற ஜனங்கள், மன அழுத்தத்தினாலே வாழுகின்ற ஜனங்கள், அது மாத்திரமல்ல தங்களுக்கு தேவையான ஒரு ஆசீர்வாதம் இல்லையே என்று சொல்லி கலங்கி கொண்டிருக்கிற ஒரு ஜனங்களை குறித்து நாம் தெளிவாய் அறிந்து கொள்ள முடியும். அது மாத்திரமல்ல, நசல் கொண்டவை என்று சொல்லுகின்ற பொழுது அவைகள் மிகவும் பலவீனமானவைகள் என்பதை குறித்து நாம் அறிந்து கொள்ள முடியும். இது எல்லாவற்றையும் நான் திடப்படுத்துவேன். புஷ்டியும் பலமும் உள்ளவர்களை அழிப்பேன். ஒருவேளை நம்மை ஆளுகிறவர்கள் நம்மை சிதறடிக்கிறவர்களாக காணப்படுகிற அந்த அனுபவத்திலே கர்த்தருக்கு பிரியமில்லாத ஆட்சி செய்கிற யாராய் இருந்தாலும் அவர்களை நான் அழிப்பேன், அல்லது
அவரே ஒருவனை உயர்த்தி ஒருவனை தாழ்த்தி போடுகிறார் என்ற வார்த்தையின்படி நான் அவர்களை தாழ்த்தி போடுவேன் என்ற ஒரு வசனத்தை நாம் நன்றாய் அறிந்து கொள்ள முடியும். ஆண்டவர் நமக்கு என்ன பொறுப்பு கொடுத்திருக்கிறாரோ அதிலே நாம் உண்மை உள்ளவர்களாக காணப்படுவோம். மந்தையை விசாரிக்கிறதிலே உண்மை உள்ளவர்களாக காணப்படுவோம். ஆண்டவர் நம்மை பலப்படுத்துவார். இல்லை என்றால் அதை விட்டு நம்மை விலக்கி, அந்த பணியை விட்டு அந்த பொறுப்பை விட்டு நம்மை விலக்கி அவரே பொறுப்படுத்திக் கொள்ளுகிற ஒரு காரியத்தை குறித்து வசனம் மிக தெளிவாக கற்றுக் கொடுக்கிறார். என்னை கேட்டுக்கொண்டு இருக்கிறேன் அன்பு சகோதரனே, சகோதரியே, விசுவாச வாழ்க்கையிலே நாம் அழைப்பை பெற்றிருக்கிற நாம் கர்த்தருக்காக எவ்வளவு தீவிரமாய் ஓடிக்கொண்டிருக்கிறோம் என்பதிலே மனதிலே கொள்ளுவோம். ஒருவேளை நாம் வழி விலகி இருப்போம் என்றால், அல்லது மந்தைகளை சிதறடிக்கிறவர்களாக காணப்படுவோம் என்றால், மனம் திரும்பி மீண்டும் ஆண்டவருக்காக பலமாய் செயல்படுவோம். கர்த்தர் உங்களை பலப்படுத்தி உங்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்வாராக. ஆமீன், ஆமீன்.